அரச சேவை எமது நாட்டுக்கு அத்தியாவசியமானதாகும். எமது அரச சேவை முற்றாகவே சீரழிந்துள்ளது. அரச சேவையை வழங்குவதற்காக செலவழிக்கப்படுகின்ற அதிகமான செலவுகளே மிகவும் சுமையாக அமைகின்றன. கல்வி, சுகாதாரம் ஆகியன சுமையல்ல, அந்த சேவையை வழங்குவதற்கான விலையே சுமையாக அமைகின்றது. அரசியல் தலையீடுகள் காரணமாக நிறுவனங்கள் ஊழியர்களால் நிரப்பப்பட்டு சீர்குலைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஒருபோதுமே உறவுமுறை தொடர்புகளின் பேரில் அரச சேவையை நெறிப்படுத்த மாட்டோம். அதற்கு உத்தரவாதம் அளிக்கிறோம். துறை சார்ந்த அனுபவங்கள் வாய்ந்த, திறமை கொண்ட துறை சார்ந்த நிபுணர்கள் அவற்றை நெறிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அரச நிறுவனத்திற்கும் அந்த துறைசார் திறன்களும் ஆற்றல்களும் நிறைந்த குழுவினர் மாத்திரமே நியமிக்கப்படுவார்கள். ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வு, இடமாற்றம் அரசியலின் பேரில் இடம்பெற மாட்டாது. எமது ஆட்சியின் கீழ் நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த வேளையில் பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். தங்களது கூட்டத்தில் பங்கேற்பது அரசாங்க சேவையில் தொழிலொன்றை பெற்றுக்கொள்வதற்காக தகமையாக மாட்டாது என அவர்களை கூறுமாறு நாம் அவர்களுக்கு சவால் விடுக்கிறோம். நாங்கள் அதனை கூறுகிறோம். விஷமத்தனமான செயல்களை புரிவதற்கான கும்பல்கள் இருக்கலாம். அதனை தடுப்பதற்காகத்தான் அதிகாரம் இருக்கின்றது. அதிகாரம் பிறப்பது அரசியலமைப்பில் அல்ல. அதிகாரம் பிறப்பது மக்களிடமிருந்து. மக்கள் எமக்கு வினைத்திறன்மிக்க அரசு சேவைக்காக அதிகாரத்தை தருகிறார்கள். அரசியல் அமைப்பினால் அதிகாரத்தை பிரயோகிப்பதற்காக எல்லைகளை தரப்படுகின்றன. மக்களிடமிருந்து எமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தை மக்களின் எதிர்பார்ப்புகளை ஈடேற்றுவதற்காக நாங்கள் பிரயோகிக்க அஞ்ச மாட்டோம். அரச சேவையில் வினைத்திறன் கொண்டதாக, பயிற்சிக்குள்ளதாக, பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்கள் போன்றவற்றை அமுலாக்க வேண்டும். மக்களிடமிருந்து எமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தை மக்களின் எதிர்பார்ப்புகளை ஈடேற்றுவதற்காக பிரயோகிக்க அஞ்ச மாட்டோம். அரச சேவையை வினைத்திறன் கொண்டதாக்கிட பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்கள் போன்றவற்றை அமுலாக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்.